மாலை கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் பிடிச்சிங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ உடனே வரும். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆல்புல் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்புல் நம்ம ஒரு 6 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 188, 982. இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 982 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்புல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 982 பெருக்கல் 2 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 4, இந்த கம்மா கெண்டால் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 9. 9, 4 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆல்போட நம்ம எடுக்கிறோம். 9, 4 தான் நம்ம அடுத்த நாள் கிடைக்கக்கூடிய ஆல்போ நம்பர். மறுபடியும் இந்த 982 வச்சுடிக்கல நமக்கு 9, 4 கிடச்சி. 4 நம்பர் பாருங்கள், அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 476 இருக்குது. அந்த 476 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 476 பெருக்கல் 2 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க நம்பர்ஸ் 3ஆவது இருக்க நம்பர்ஸ் 92. 92 தான் அடுத்த நாள் இருக்கக்கூட ஆல்போர்டு நம்பர். மறுபடியும் நம்ம 476 வச்சடிக்கல நமக்கு 92ன்னு கிடச்சிச்சு. 2 நம்பர் பாருங்கள், அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 257 இருக்குது. 257 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 257 பெருக்கல் 2 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல் இருக்கும் நம்பர்ஸ், கடைசியாக இருக்க நம்பர்ஸு, 3ஆவது இருக்க நம்பர்ஸ் 5, 4. 5, 4 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். மகளே நம்ம 257 வச்சுருக்க நமக்கு 5, 4 கிடச்சி. 5 நம்பர் பாருங்கள், ஏ போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள், 595 இருக்குது. அந்த 595 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 595 பெருக்கல் 2 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க நம்பர் 0, 3ஆவது இருக்க நம்பர் 1. 1, 0 தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். மகளே நம்ம 595 செடிக்கல நமக்கு ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா 1, 0ன்னு கிடச்சி. 0 நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள், 803 இருக்குது. அந்த 803 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 803 பெருக்கல் 2 கொடுக்கணும். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்க நம்பர்ஸ் 3ஆவது நம்பர்ஸ் 6. 2மே 6 தான் கிடச்சிருக்கு. அந்த 6 நம்பர் தான் நமக்கு கிடச்ச ஆல்போர்டு நம்பர். அதில் நம்ம 803 வச்சு எடுக்கல நமக்கு 6 நம்பர் சிங்கிள் நம்பர் கிடச்சி. 6 நம்பர் பாருங்கள், அடுத்த நாள் பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள், 068ன்னு இருக்குது. அந்த 068 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 068 போடுக்கிறீங்க, பெருக்கல் 2 போடுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6, லாஸ்ட்டாக கொடுக்குற 6, 3ஆவது நம்பர்ஸ் 1. 1, 6 தான் நம்ம கிடைச்ச ஆல்போர்டு நம்பர். மகளே 068 வச்சு அடிக்கல நாளைக்கான ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 நம்பர் நாளைக்கு கம்பல்சரி வந்தாகணும். ஓகே, நாளைக்கான ஏபிபிசி எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளே நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஏபிபிசி ஏசி எடுக்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறுசக்தி கம்பெனி நடக்குது. செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சிறுசக்தி கம்பெனியில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ட்ரா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 431, 3ஆம் தேதி. ஓகே, இதில் நம்ம 4 டேஸ் ரிசல்ட்டை எடுத்துக்கிறோம். 347, 993ங்கிற முதல் 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 347 நம்ம எடுத்துக்கிறோம். மகளே 347 போடுகிறீங்க, பெருக்கல் 1, 2, 3 போடுகிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கமா கிண்டால் 2 முதல் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 42 கமா கிண்டாலுக்கு முதல் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 42 அதை ரொட்டேட் பண்ணால் 24. 42, 24 தானே அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். மகளே நம்ம 347 வச்சு அடிக்கல 42, 24 கிடச்சி. 24 நம்பர் ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு அடுத்த நாள். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள், 853 முதல் 3 நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 853 போடுறீங்க, பெருக்கல் 1, 2, 3 போடுறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கமா கிண்டால் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 04, 04 ரொட்டேட் பண்ணால் 40ன்னு வரும். 04, 40. மழையை நம்ம 853 வச்சுட்டிக்கல நமக்கு 04, 40ன்னு கிடச்சி. 04 பாருங்கள், பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். 40ங்கிறது ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 942ன்னு இருக்குது. 942 முதல்ல 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 942 போடுவீங்க, பெருக்கல் 1, 2, 3 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கமா கிண்டால் இருக்கிற 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1, 5, 5ன்னு இருக்குது. 5 ரொட்டேட் பண்ணால் 51.
551 தான் அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். மகளிர் நம்ம 942 வச்சு அடிக்கையில் நமக்கு 551 கிடச்சி. 5 நம்பர் பாருங்கள், பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் என்ன ஆகுது, 386 இருக்குது. முதலுக்கு 3 நம்பர்ஸ் 386 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் பார்க்கலாம். 386 போடுவீங்க, பெருக்கள் 1 2 3 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கமா கண்டாக இருக்கும். 2 நம்பர்ஸ், முதல் 2 நம்பர்ஸ் 47, ரொட்டேட் பண்ணால் 74. 47 74 தானே அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். மகளிர் நாளைக்கான ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 47 74 இருக்குது. ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 1. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு போர்டு கசிங் வேணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நாளைக்கு நோட் பண்ணிங்க. ஏபிபிசியில் 47 74, ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 மக்களே. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணிக்க மறக்காமல் லைக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நாளைக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். மகளிர் நாளைக்கு வீக்லி செட் வச்சு நம்ம 3 டேஸ் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 853 246 எடுக்கிறோம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸில் 853 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஸ்ட்ரைட்டாக எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 853 போடுக்கிறீங்க. இதில் வந்து ரொட்டேட் ஆப்ஷன் போடுவீங்க. முதலுக்கு 3 நம்பர்ஸுக்கு வந்து பவர் எடுத்துரும். 3 நம்பர்ஸுக்கு பவர் எடுக்கும். 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0, 3க்கு பவர் 8 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 4 8 9 இருக்குது. இது வந்து 4ங்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு, இது பி போர்டு 8 பி போர்டு 9 சி போர்டு. ஏ போர்டு 4 பி போர்டு 8 9 சி போர்டு மகளே 489 இருக்குது. மகளே நம்ம 853 வச்சுட்டிக்கல நமக்கு 489 இருக்குது. ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 போர்டு எடுத்தோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 853 ஏ போர்டில் 4ங்க நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இது வந்து போர்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ் ஆகும் அந்த மெத்தடு. ஓகே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 942 இருக்குது. அந்த 942 வச்சு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 942 போடுகிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 9க்கு பவர், முதலுக்கு 3 நம்பர்ஸுக்கு பவர் எடுத்துக்கிறோம். 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9, 2க்கு பவர் 7ன்னு போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 465 465. இது வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு இப்படி பிரிச்சுக்கிறோம். 4 6 5ன்னு ஓகேவா. மகளே நம்ம 942 வச்சு அடிக்கல நமக்கு ஏபிசியில் வந்து 465 கிடச்சி. ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4ங்க நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருச்சு. சி போர்டில் 5ங்க நம்பர் சூப்பரான வின்னிங் கிடச்சி. பி போர்டில் மட்டும் 6க்கு பவர் 1ன்னு வந்துருச்சு. மற்றபடி ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 386 முதலுக்கு 3 நம்பர் வச்சு அடுத்த நாளுக்கான ஏபிசி நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 386 போடுகிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 1 2 3 போட்டுக்கோங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 474 இருக்குது. 474 இருக்குது. இதில் ஏ போர்டு பி போர்டு இது சி போர்டு மகளே. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 474 ஓகேவா. மகளே நம்ம வந்து 386 வச்சு அடிக்கல நமக்கு 476 கிடைக்கிது. ஏ போர்டில் 7 4 பி போர்டில் 7 சி போர்டில் 4 கிடச்சிருக்கு. நம்ம ஏபிபிசி நல்லா நோட் பண்ணியிருந்தீங்களா? ஏபிபிசியில் நோட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 74 47ன்னு கிடச்சிச்சு. நல்லா நோட் பண்ணிங்க. அந்த மெத்தட்லேயும் 4 7ன்னு கிடச்சிச்சு. ஆல் போர்டில் 6 1ன்னு கிடச்சிச்சு. ஆல் போர்டில் 6 1ன்னு கிடச்சி மக்களே. 47 647 பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது 647 147ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ஒரு வாய்ப்பு மிகவும் இருக்குது. நல்லா நோட் பண்ணி. ஏபிசி மெத்தேட்லேயும் 74 47 இருந்துச்சு. ஏபிபிசி போர்டுலேயும் 47 74ன்னு வருது. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகளே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ரிசல்ட்டில் நம்ம எல்லாமே கால்குலேட்டர் மெத்தடில் நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 6 அல்லது 1ன்னு இருக்குது. ஏபிபிசி மெத்தடில் நம்ம எடுத்தோம். ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து 74 47ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 4 பி போர்டில் 7 சி போர்டில் 4ன்னு கிடச்சிருக்கு. பாக்ஸ் நம்பர்னு பார்த்திங்கன்னா 174 674 ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு இதிலேருந்து ஃபுல் வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையாவே இருக்கிறது. பார்த்திங்கன்னா நம்ம 4 மெத்தட்ஸ் எடுத்தோம். திருப்பி அதே நம்பர்ஸ் தான் வந்துருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. உங்கள் கணக்கில் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டுங்க, லைக்கப் பண்ணிங்க மகளே. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். ஓகே மகளே.